Good morning. So, Ned, in the question, we have solved part 1, part 2. And part 3 left. Suppose the correlation coefficient between A and B was -1. How should the company invest in its fund in order to obtain zero risk portfolio? Now, understand this concept. Understand this concept. என்ன கொஸ்டின் அப்படின்னா இப் சப்போஸ் காரலேஷன் வந்து -1 காரலேஷன் வந்து என்னது ரெண்டுத்துக்கும் -1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தென் ஹவு ஷுட் த கம்பெனி இன்வெஸ்ட் இன் ஃபண்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் ஜீரோ ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ நான் எந்த ப்ரப்போர்ஷன்ல இந்த கொஸ்டின் இந்த இதுக்கான மீனிங் என்னது இன் வாட் ப்ரப்போர்ஷன் ஐ ஷுட் இன்வெஸ்ட் ஸோ தட் மை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ வில் பி ஜீரோ நான் வந்து இப்போதைக்கு எவ்வளோ என்ன ரேஷியோல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் 80% வந்து ப்ராஜெக்ட் ஏலியோ 20% ப்ராஜெக்ட் பிலியோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் கரெக்டா நவ் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நவ் என்னோட ப்ரப்போர்ஷன் எவ்வளோ ப்ராஜெக்ட் ஏ எவ்வளோ பர்சன்டேஜ் 80%, ப்ராஜெக்ட் பி 20%. திஸ் இஸ் த ப்ரப்போர்ஷன் கரெக்டா திஸ் இஸ் த ப்ரப்போர்ஷன் ஐ எம் இன்வெஸ்டிங் அண்ட் எஸ்டர்டே ஐ கேவ் யூ ஒன் டாஸ்க் ஆர் ஹோம்ஒர்க் வாட் எவர் என்ன சொல்லியிருந்தோம் இதை you try to solve ட்ரை பண்ணீங்களா மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோக்கு என்ன பண்ணணும்னு எனி ஐடியா சரி ஓகே வில் டிஸ்கஸ் டோன்ட் வரி பரத் நீங்க இப்போ கவனிச்சாலும் புரியும் இங்க பாருங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுத போறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை we will decode first we will write the formula then we will decode the formula one by one ஓகேவா இப்போ முதல்ல structure of the formula we will understand ஓகேவா so structure of the formula என்னதுன்னா weight of A equal to variance of B minus covariance of A comma B இது நியூமரேட்டர் சரியா புரிஞ்சுது தென் டினாமினேட்டர்ல variance of A plus variance of B minus two covariance A comma B A and B clear so இதுதான் ஃபார்முலா எதுக்கு இந்த ஃபார்முலா weight of A listen கேக்குது ஆடிபிளா இருக்கா யாராச்சும் ஆடிபிளா இருக்கு சார் ஆடிபிளா ஓகே யாராச்சும் ஒருத்தர் கேமரா ஆன் பண்ண முடியுமா பரத் சார் ஒரு 5 மினிட்ஸ்ல பண்றேன் சார் சரி சரியா அப்ப இங்க பாருங்க இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஐ ரிப்பீட் ஹவு ஷுட் த கம்பெனி இன்வெஸ்ட் இட்ஸ் ஃபண்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் ஜீரோ ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன ப்ரப்போர்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றதா கொஸ்டின் எக்ஸிஸ்டிங் ப்ரப்போர்ஷன் 80% 20%. இப்போ ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஸோ ஹவு டு சேஞ்ச் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் வெயிட் ஆஃப் ஏ 80 இருக்கா இப்போ 80 கிடையாது என்னவா வச்சா எனக்கு வந்து ரிஸ்க் என்னவா இருக்கும் ஜீரோ ரிஸ்க் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வெயிட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வெயிட் ஆஃப் பி வந்து எப்படி இருக்கு போகுது weight of A கண்டுபிடிச்சிட்டோம்னா then weight of B equal to weight of 1 minus weight of B exactly அவ்வளவுதான் that's it ஓகேவா அப்ப weight of A கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பிரச்சனை இப்போ let's decode the formula இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணீங்கன்னா மறந்து போயிடுவீங்க மனப்பாடம் பண்ணா you will forget அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டரை டீகோட் பண்ணுவோம் எதை டீகோட் பண்ணுவோம் let's decode the numerator so நியூமரேட்டர்ல என்ன இருக்கு covariance of B minus covariance variance of B minus covariance of AB. So what does it mean? This focus on risk of asset B adjusted against எப்படி வந்து அது asset A கூட interact ஆகுது இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல டோட்டல் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கன்சிடரிங் போத் அசெட்ஸ் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன் அந்த இன்ட்ராக்ஷன்றது தான் கோவேரியன்ஸ் சரியா புரியுதா புரியுது சார் இப்போ லிசன் if you want to write something you can write this first is numerator so numerator வந்து variance of asset A and asset B and then covariance of A and B என்னது ஃபர்ஸ்ட் கோவேரியன்ஸ் என்னது ஞாபகம் இருக்கா
கோவேரியன்ஸ்னா என்னது நீ தான் சொன்னோம். Movement of direction. Exactly, movement of direction. அப்போ first what we are trying to do, variance of b இருக்குல்ல, variance of b, how it is interacting with asset A. புரியுதா? அதாவது இந்த கோவேரியன்ஸ் நியூமரேட்டர் இருக்குது இல்ல, நியூமரேட்டர். ஸோ இந்த நியூமரேட்டர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னா, நியூமரேட்டர் ஃபார்முலா என்னது, வேரியன்ஸ் ஆஃப் b மைனஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் a, கரெக்டா? ஸோ இந்த வேரியன்ஸ் ஆஃப் a வாட் டஸ் இட் மீன், வேரியன்ஸ் ஆஃப் b என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னா, how it is interacting with the a, how it is interacting with a. சரியா? ஸோ வேரியன்ஸ் மெஷர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது எழுதி வச்சுக்கோங்க, நியூமரேட்டருக்கு ஃபோக்கஸ் ஆன், நியூமரேட்டர் ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்க் ஆஃப் அசெட் பி. ரிஸ்க் ஆஃப் என்னது, ரிஸ்க் ஆஃப் அசெட் பி. ஸோ ரிஸ்க் ஆஃப் அசெட் பின்றத நம்ம எதில் வந்து டினோட் பண்ணுறோம், ரிஸ்க் ஆஃப் அசெட் பின்றது தான் வந்து we are denoting with variance of b. Agree? Yes, sir. Now we are adjusting how it interact with asset A. We are adjusting how this is how it is interacting with, how it is interacting with what, how it is interacting with asset A. புரியுதா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம், we are டோட்டல் கோவேரியன்ஸ்ல இருந்து, சரி டோட்டல் வேரியன்ஸ்ல இருந்து கோவேரியன்ஸை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் நியூமரேட்டர். ஸோ இப்போ டினாமினேட்டருக்கான ஸ்டோரி. டினாமினேட்டருக்கு we are considering to total risk, total portfolio risk, both assets, total portfolio risk, total என்னது, total portfolio risk considering both assets, considering both asset ஓட interaction, considering both asset interaction, both assets and their interaction, their what, their interaction. புரியுதா? Able to understand? So in a square A ன்றது, standard deviation of A, standard deviation of variance of A, variance of B னா என்னது, how much returns of each asset to move around from their average, கரெக்டா? ஸோ அதுதான் இந்த வேரியன்ஸ், கரெக்ட் தானே? இதுக்கான மீனிங் என்னது, இதுக்கான மீனிங் என்னது, how much returns of each asset move around from their average. ஸோ ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு வந்து மூவ் அரவுண்ட் ஆகுது, அதுதானே வேரியன்ஸ், அதுதானே வேரியன்ஸ், அது டவுட் இல்லையே. இதுவே கோவேரியன்ஸ்னா ரெண்டு அசட்டும் வந்து வெதர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னா மூவ் டுகெதர், நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னா மூவ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். கிளியரா? சரி, இந்த ஃபார்முலா எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க, இதுல என்ன யூஸ் அப்படின்னா, திஸ் ஃபார்முலா வில் டெல் யூ how to balance between risk and return, how to balance between risk and return. சரியா? புரியுதா இப்போ இது? ஏன் இங்க 2 போடுறோன்னு புரியுதா? பிகாஸ் இங்க வந்து ரெண்டு அசெட்டுமே, both the asset are interacting, both the asset are interacting each other. ஸோ அப்போ என்ன ஆகும், நேற்று நம்ம கிளாஸ்ல பார்த்து ஞாபகம் இருக்கா, I am communicating, Bharat reciprocating, I am communicating and Bharat is also reciprocating. ஸோ அந்த 2-way ஆக்ஷனை இண்டிகேட் பண்றது தான் இந்த 2 போடுறோம். இங்கே சார் 2 போடலன்னா இங்க வந்து we are considering only variance of risk of B ல இருந்து தான்
கோவேரியன்ஸ் மைனஸ் பண்றோம். பட் இங்க வந்து டோட்டல் ரிஸ்க் we are considering. கிளியர்? புரியுது அந்த ஃபார்முலா? Okay. புரியுது சார். ஓகே. கோட் பண்ணிக்கிறீங்களா அந்த ஃபார்முலாவை? கோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ லெட்ஸ் ஃபிட் இன் த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால லெட்ஸ் ஃபிட் இன். இப்போ இந்த ஃபார்முலா ஃபிட் இன் பண்ணலாமா? ஓகே. வேரியன்ஸ் ஆஃப் பி எவ்வளோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்குமா? வேரியன்ஸ் ஆஃப் பி. வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் பி? நேற்று அதில் தான் வந்து நம்ம முடித்தோம். வேரியன்ஸ் ஆஃப் பி எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல they have given how much 7 கரெக்டா? பட் கொடுத்துருக்கிறது ஸ்டாண்ட் டிவியேஷன். அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல எழுதிக்கணும். அது இங்கே எழுதலாமா? 7 ஸ்கொயர் மைனஸ் கோவேரியன்ஸ் வந்து எவ்வளோ? கோவேரியன்ஸ் -21 கண்டுபிடிச்சிருந்தோமா? Yes, sir. டிவைடட் பை ரெண்டுத்தோட அசெட் டோட்டல் ரிஸ்க் 7 ஸ்கொயர் பிளஸ் இது வந்து எவ்வளோ? 3 3 தானே? 3 ஸ்கொயர். ஏவோடது பியோடது. ஸோ ஏவோடது எவ்வளோ? ஏவோடது 3 ஸ்கொயர் பிளஸ் பியோடது 7 ஸ்கொயர் மைனஸ் 2 கோவேரியன்ஸ். -2 into -21. கரெக்டா? Able to understand? Now let's solve this. சால்வ் பண்ண என்ன வரும்? இது ஒரு 49 -21 ஸ்கொயர் எவ்வளோ? சாரி 21 ஸ்கொயர் கிடையாது, 21 தான். கோவேரியன்ஸ் ஆஃப் ஏபி தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 21 டிவைடட் பை இது வந்து எவ்வளோ? 9 + 49 -42. யாரை சால்வ் பண்ணி சொல்லுங்க டக்குன்னு இதை. how much you are getting? ம் 0.7. 0.7. அப்போ என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் இண்டிகேட்? இன்வெஸ்ட் இன் 70% ப்ராஜெக்ட் ஏலையும் 30% ப்ராஜெக்ட் பிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த ப்ரொபோர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா you will get what? You will get zero risk. You can reduce your risk to 0 by investing 70% in A and 30% in B. Got it? புரிஞ்சுதா? புரியலையா? புரியுது சார். ஈஸி தானே, ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இப்போ குயிக்காக ஒரு சம் கொடுத்தா போடுவீங்களா? அந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுமா? சரி, ஓகே. எக்ஸாம்பிள் மறந்துடுச்சு அப்படின்னா வேணா இப்படி நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, ஸோ வெயிட் ஆஃப் ஏ, ஸோ வெயிட் ஆஃப் ஏக்கு சப்போஸ் ஃபார்முலா எக்ஸாமில் மறந்துட்டீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணாதீங்க. ரிப்பீட், டோன்ட் ட்ரை டு மெமரைஸ். இஃப் சப்போஸ் மறந்துடுச்சுன்னு அப்படின்னா ஏவா, ஏக்கு ஆப்போசிட் பி. அப்போ பியோட வேரியன்ஸ் என்னது? பியோட வேரியன்ஸு மைனஸ் கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ் மறக்காது. டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு பியோட வேரியன்ஸ், அப்புறம் ரெண்டத்தோட வேரியன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட்டான வேரியன்ஸ், அப்புறம் ரெண்டுத்துக்கான வேரியன்ஸ். சின்ஸ் நம்ம ரெண்டுத்தோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறோன்றதுனால 2 போட்டுக்கிறோம். மறக்க மாட்டீங்களா இந்த ஃபார்முலா? நீங்கள் பட்சத்தில் கொஞ்சம்
கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற ஃபார்முலா இதுதான். சரி, now listen, now listen. Now we have to be ready. Your time starts now. So we can consider this as a test today. Okay. Your time starts now. டிட்டோ இப்போ நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். குட் மார்னிங் நிகிதா. குட் மார்னிங் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? நடுவுல வந்தேன் சார். நடுவுலனா எப்போ? எது சொல்லும் போது? இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருந்தீங்க? ஃபார்முலாக்கு அப்புறம் வந்தேன் சார். ஃபார்முலாக்கு அப்புறம் வந்தீங்க. சரி, ஓகே. சரி, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ட்ரை டு அப்ளை திஸ் ஃபார்முலா. ரெக்கார்டிங்கில் இந்த 15 minutes தான் இருக்கும். 15 minutes ட்ரை டு கோ த்ரூ தட். கோவேரியன்ஸ் தெரியுமா நிகிதா? கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? ஆர் இந்த ஆர்ஏபி நேத்து, ஐ திங்க் நேத்து இருந்தீங்களா? இந்த ஆர்ஏபி நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, அதாவது கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் equal to இந்த ஃபார்முலா covariance AB divided by standard deviation of A, standard deviation of B. இது சொல்லும்போது இருந்தீங்களா? எஸ் சார். அப்பனா you can try this formula. அப்பனா you can do. First find out இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறத வச்சு கோவேரியன்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு you apply this in this formula. ஓகே. அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க அப்புறம் மாத்துங்க. ஃபார்முலா வேணா சொல்லுங்க, காட்டுறேன். காப்பி பண்ணிங்களா ஃபார்முலா? எஸ் சார். அப்போ யூ கேன் ஸ்டார்ட். அப்போ நீங்களும் இந்த ரேஸ்ல இருக்கீங்க. Done with it? Completed, sir. Super. What is the answer? 45%, 55%. 45%? 55%. Perfect. Super, Bharat. Others, what is the answer you are getting? Super, very good.
வெரி குட் வெரி குட். ஓகே, அப்போ இந்த சம் இதுக்கப்புறம் எப்படி கொடுத்தாலும் போடுவீங்க. பி ரெடி ஃபார் த டெஸ்ட் அட் 8 to 8:30. ஓகே, வெரி குட், ஜாலி தான். சரி ஓகே, சரி சார் ஓகே. என்ன ஒரு ஆனந்தம் சார், ஓகே சார், என்ன ஒரு ஆனந்தம் சார். இந்த போன வாரம் ஃபுல்லா கிளாஸ் ஒழுங்காவே போகல, அதனால கன்சிஸ்டன்ட் விட்டு போச்சு. சரி ஓகே, இப்போ வாட் we are going to discuss அப்படின்னா, சார் இப்போ நீங்க 2 செக்யூரிட்டி சொன்னீங்க, ஓகே. எத்தனை சொன்னீங்க? 2 செக்யூரிட்டி சொன்னீங்க, ஓகே. இப்போ 3 செக்யூரிட்டி இருந்ததுன்னா வாட் we have to do? ரெக்கார்டிங் பார்க்குறவங்க இதை சால்வ் பண்ண முடியும்னு நம்புறேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சால்வ் தென் மெசேஜ் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. அண்ட் ரெக்கார்டிங் பார்க்குறவங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த கொஸ்டின். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சால்வ் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இப்போ இதில் எத்தனை இருக்கு? 3 இருக்கு, கரெக்டா? இதில் எத்தனை இருக்கு? டோட்டலி தேர் 3 செக்யூரிட்டிஸ். போர்ட்ஃபோலியோவில் 3 இருக்கு. இப்போ let's read the question carefully. Okay, now let's see. இப்போ இதில் an investor has 2 portfolios known to be on minimum variance set for a population of 3 securities. RST அப்படின்னு 3 செக்யூரிட்டி இருக்கு. போர்ட்ஃபோலியோ எக்ஸ்ல 3 செக்யூரிட்டி, போர்ட்ஃபோலியோ ஒய்ல 3 செக்யூரிட்டி. பக்கா? ஸோ போர்ட்ஃபோலியோ எக்ஸ், போர்ட்ஃபோலியோ ஒய் நீங்க வேணா இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ எக்ஸ்ன்றது ஷேர்ஸ், போர்ட்ஃபோலியோ ஒய்ன்றது டிபெஞ்சர்ட் அப்படின்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா போர்ட்ஃபோலியோ ஆஃப் 2% ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர், போர்ட்ஃபோலியோ எக்ஸ் வந்து அனிருத்தோடது, போர்ட்ஃபோலியோ பின்றது வந்து பாரத்தோடது. ஸோ வாட் எவர், it is supposed that there are no restriction on short sales. இந்த ஷார்ட் சேல்ஸ்ன்ற வேர்ட்ல நம்ம வந்து we will learn in derivatives. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஷார்ட் சேல்ன்றத ஷார்ட் சேல் மட்டும் கேட்டுக்கோங்க. The discussion we will do in derivative. Then what would be weight for each stock for a portfolio constructed by investing 6,000 in portfolio X and 4,000 in portfolio Y? அதாவது இங்க என்ன கேக்குறாங்கன்னா, what is the weight of each stock for portfolio constructed by investing 6,000 in X and 4,000 Y? See, இது எதுவும் கஷ்டம் கிடையாது. இந்த பார்ட்டே போடுறது வந்து ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா சிம்பிளா என்ன கேக்குறாங்க, போர்ட்ஃபோலியோ எக்ஸ், போர்ட்ஃபோலியோ ஒய். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து 6,000 இதுலேயும் 4,000 அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தென் வாட் வில் பி த டோட்டல் வெயிட்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். புரியுதா கொஸ்டின்? எக்ஸ் ஒய் பாண்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ ஷேர்ஸில் 6,000, பாண்டில் வந்து 4,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தென் டோட்டலாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்குன்றது தான் கொஸ்டின். போட முடியுமா? போடலாமா நம்ம? 60%, 40%. ம் 60%, 40%. அப்படி இல்லை அப்படி இல்லை. போர்ட்ஃபோலியோல உங்களுக்கு வந்து 3 இருக்குல்ல, போர்ட்ஃபோலியோ எக்ஸ்குள்ளார 3 இருக்குல்ல. வெயிட் ஆஃப் ஆர், வெயிட் ஆஃப் எஸ், வெயிட் ஆஃப் டி. ஷேர்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லியாச்சு. ஷேர்ஸ் போர்ட்ஃபோலியோல ரிலையன்ஸ் இருக்குது, ஐடிசி இருக்குது, பிஹெச்இஎல் இருக்குது. டி அப்போ என்ன பண்ணணும்? 6,000. ஓகேவா? அப்போ 6,000 இன்டூ எவ்வளோ? 0.3. பக்கா? தென் 6,000 into 0.4. 6,000 into 0.3. புரியுது? How much you will get? 63,800. Then 2,400. Then again 1,800. Clear? இது வந்து எதுக்கு? ப்ராஜெக்ட் எக்ஸ், போர்ட்ஃபோலியோ ஒய், சாரி போர்ட்ஃபோலியோ எக்ஸ். போர்ட்ஃபோலியோ ஒய்க்கு
4,000 4,000 into 0.2. into 0.2, 4,000 into 0.5, 4,000 into 0.3. So how much you are getting? 4 2s are 800. இது 0.5 தானே ஆமா. அப்போ 2000, இது வந்து 1200. கரெக்டா? Able to understand? இது கஷ்டமா? Any difficulty? இப்போ now what is the total? Now what is the total? 1800 plus 800, how much? 2600. கரெக்டா? 2,600. 2600. then இது வந்து எவ்வளோ? 4,400. 4400. இது வந்து எவ்வளோ? 3000. கரெக்டா? Able to understand? Yes, sir. இப்போ இது வந்து இப்போ இந்த டோட்டல் போர்ட்ஃபோலியோ வாட் ப்ரொபோர்ஷன்ல இது இருக்குது? 2600. அப்போ ம். ஃபுல்லா எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோ? 10,000. 10,000. 4,400. டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோ? 10,000. 3,000. டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோ? 10,000. 10,000. ஸோ அப்போ வாட் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டோட்டல் போர்ட்ஃபோலியோ? இது வந்து 26. தட் இஸ் 0.26, 0.44, 0.30. அவ்வளோ. இது வந்து கிளரிக்கல் சம். இதுல பெரிய எதுவும் கஷ்டம்லாம் இல்லை. சரியா? புரியுது? புரியுது சார். காப்பி பண்ணிக்கோங்க. டோட்டல் சொல்லுங்க. போர்ட்ஃபோலியோ எக்ஸ்க்கும் போர்ட்ஃபோலியோ ஒய்க்கும் மட்டும் அப்படின்னு கேட்டாங்க. 60%, 40%. இல்ல இல்ல. அதாவது என்னன்னா வாட் இட் பி தி வெயிட் ஆஃப் ஈச் ஸ்டாக் ஃபார் எ போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்டட் பை இன்வெஸ்டிங் 6,000 இன் போர்ட்ஃபோலியோ எக்ஸ் அண்ட் 4,000 இன் போர்ட்ஃபோலியோ ஒய். 6,000 இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்னது, அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் இல்லை. செகண்ட் இதுல தான் யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். சப்போஸ் காப்பி பண்ணி வச்சு தேர்ட் போலாமா? செகண்ட் போலாமா? Yes, sir. Now listen. Suppose the investor invests rupees 5,000 out of 10,000 in security R. In security R. அப்ப security R ல how much is investing? 50%. 50%. How he will allocate the balance between security S and T to ensure his portfolio is on minimum risk variance set? என்ன ப்ரப்போர்ஷன்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா ரிமைனிங் இருக்கிற ஏ அண்ட் பில நான் வந்து என்ன பண்ண முடியும்? மினிமம் வேரியன்ஸ். அப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எஸ் அண்ட் டில என்ன ப்ரப்போர்ஷன்ல ஐ ஷுட் இன்வெஸ்ட். 30-20 ஓகேவா? இல்லைன்னா வந்து 15-35. ஸோ வாட் இஸ் த ப்ரப்போர்ஷன் தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பக்கா? எனி ஐடியா ஹவு டு ப்ரொசீட்? If I give you 1 minute time, யோசிக்க முடியுமா? Just try to think. Just break your head and think what to do. One minute, அதுக்கப்புறம் we will solve. ஏதாச்சும் ஐடியா வந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியல? சரி, ஓகே. Can I say weight of R plus weight of S plus weight of T equal to 1?
அக்ரி வித் மீ? ஆப்வியஸ்லி இதுலயுமே நம்மளுக்கு வெயிட் ஆஃப் ஆர் ஆரா என்ன கொடுத்துருக்கோம்? எஸ் ஆர் ஆர். ஸோ வெயிட் ஆஃப் ஆர் வந்து எனக்கு 0.5 தெரியும் கரெக்டா? ஐ நோ திஸ் 0.5 பிளஸ் வெயிட் ஆஃப் எஸ் பிளஸ் வெயிட் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. இன்னைக்கு தான் இருக்கீங்களா? புரியுதா? Yes, sir. Weight of S plus weight of T equal to 0.5. I know this. கரெக்டா? இது வந்து எனக்கு தெரியும். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணாலும் சால்வ் பண்ண முடியாது. அப்போ வாட் we have to do? எக்ஸாம்ல இல்ல, சின்ன வயசுல நம்ம ஒன்று படிச்சிருப்போம். y equal to a plus bx. இது எதுக்கு? இது லீனியர் ஈக்குவேஷன். ஞாபகம் இருக்கா? இட்ஸ் சப்போஸ் ஏதாச்சும் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும், வேரியபிள் தெரியல அப்படின்னா we will use this ஈக்குவேஷன். கரெக்டா? ஸோ அப்போ இதே மாதிரி இங்க நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? இதுக்கு கோ பேக் டு த கொஸ்டின். இது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனை இதுதான் போர்ட்ஃபோலியோ எக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஒய்ல இப்படி இருக்குது. சரியா? அப்போ வாட் we can do y x, அதாவது வெயிட் ஆஃப் டீன்னு எடுத்தீங்கன்னா வெயிட் ஆஃப் PQR என்னன்னு இருந்துச்சு? எஸ் டி RST சார். RSTயா? இங்க டி எடுத்தீங்கன்னா இப்ப இங்க எஸ் இருக்கும், இங்க எஸ் எடுத்தீங்கன்னா இங்க டி இருக்கும். கரெக்ட் தானே? அக்ரி வித் மீ? y ஈக்குவல் டு a பிளஸ் bx. இங்க yன்றது வெயிட் ஆஃப் டி, எக்ஸ்ன்றது வெயிட் ஆஃப் எஸ். நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், சேம் தான். வெயிட் ஆஃப் எஸ் வெயிட் ஆஃப் டி, அது ஃபைன். அப்போ போர்ட்ஃபோலியோ எக்ஸ் போர்ட்ஃபோலியோ ஒய். சரியா? now weight of t equal to a plus bx. a plus என்ன x? a plus bx. இங்க b க்கு பதிலா x பதிலா weight of s. கரெக்டா? அக்ரி வித் மீ? புரியுது? இப்போ வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் a வந்து எவ்வளோ? வெயிட் ஆஃப் t வந்து எவ்வளோ? கொஸ்டின்ல பாருங்க. how much is the weight of t? 0.3. then weight of s வந்து எவ்வளோ? 0.4. கரெக்டா? கொஸ்டின் மேல இருக்கா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, weight of t, weight of s. ஓகே, அதே மாதிரி weight of t, weight of s 0.3, 0.4, 0.5. கரெக்டா? அப்ப என்ன வரும் இங்க? இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? வெயிட் ஆஃப் டி வந்து தெரியும். வெயிட் ஆஃப் டி எவ்வளோ? 0.3. கரெக்டா? எது? போர்ட்ஃபோலியோ எக்ஸோடது. போர்ட்ஃபோலியோ ஒய்யோடதும் என்னது? 0.3. ஈக்குவல் டு ஏ தெரியுமா? தெரியாது. பி தெரியுமா? தெரியாது. இங்கேயும் ஏ தெரியுமா? தெரியாது. பி தெரியுமா? தெரியாது. எக்ஸ் வந்து எவ்வளோ? இங்க 0.4. கரெக்டா? இங்க வந்து எவ்வளோ? here it is 0.4 and then இதுக்கு வந்து 0.5. புரியுதா? யாருக்காச்சும் இந்த ஈக்குவேஷன் புரியலையா? ஓகே, ஸ்ருதி ஓகே, பரத் புரிஞ்சிச்சு. நிகிதா, ரோகிதா, should I explain again? Okay, sir. பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணுவோம்? as usual we have to solve this equation. எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எதனாச்சும் நம்பர் வந்து அடிப்படுத்தான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா we will multiply this with this. அதெல்லாம் பண்ணுவோம். இங்க அந்த அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்ல. சிம்பிளை மாத்தினாலே மைனஸ் ஆகும், கேன்சல் ஆகும். அப்போ ஜஸ்ட் வில் சேஞ்ச் த சிம்பிள் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுவும் என்ன ஆகிடும்? these two will become 0. கரெக்டா? able to understand? so இதுவுமே எவ்வளோ? இதுவுமே என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். கரெக்டா? தென் ரிமைனிங் என்னதான் இருக்கும்? 0.1 b. கரெக்டா?
புரியுதா? ஸோ இதுதான் ஆன்சர் வரும். ஸோ பி எவ்வளோ வரும் அப்போ? பி ஈக்குவல் டு -1 கரெக்ட் தானே? இல்லை இல்லை, வெயிட் வெயிட் 0.1. 0.1. ஓகே, இது வந்து எவ்வளோ? 0 தானே வரும். புரியுதா? இது வந்து எவ்வளோ வரும்? 0 தான் வரும். அப்போ என்ன ஆகும்? பி ஈக்குவல் டு 0 டிவைடட் பை -1 என்ன வரும்? -0.1. அப்போ பி ஈக்குவல் டு 0 கரெக்டா? பி ஈக்குவல் டு என்னது? பி ஈக்குவல் டு 0. அக்ரி வித் மீ? கரெக்ட் தானே? இப்போ பி ஈக்குவல் டு 0 ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் எவர் பி த ஈக்குவேஷன். சரி, நான் இதில் சப்ஸ்டிட் பண்றேன், நீங்க வேற எதில் நீங்க இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பரத். ஓகே, நோ. வாட் வில் ஹேப்பன்? 0.3 ஈக்குவல் டு a plus 0. அப்போ a ஈக்குவல் டு என்னது? 0.3. a ஈக்குவல் டு என்னது? 0.3. கரெக்டா? able to understand? a equal to 0.3. ரெண்டுத்துக்குமே அதானே சார்? A is equal to 0.3. ரெண்டுத்துக்குமே அதே தான் வரும். இப்போ you go and substitute this in here. Weight of t equal to a plus bx. Weight of t equal to என்னது? Weight of t equal to a plus bx. Substitute பண்ணுங்க. How much you will get? எங்க இருக்கு? So weight of t equal to என்னது? Weight of t equal to 0.3 a அதானே? 0.3 minus 0 weight of s. கரெக்ட் தானே? இதுதானே? புரியுது? சார் So, பிளஸ் weight- தானே? 0.3 plus like 0 into weight of s தானே? இல்ல b Weight. a வந்து 0.3 கண்டுபிடிச்சிட்டோமா? ம் b 0 தெரியுமா? ம் அதை வேற சப்ஸ்டிட்யூட்டிங். weight of t. weight of t வந்து எவ்வளோ? a plus bx. அதாவது a plus bx. ஆமா, ஆ, y equal to a plus bx. weight of t தான் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ weight of t equal to 0.3. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி we know that weight of t plus weight of t plus weight of z, சரி, weight of s equal to 0.5 தெரியும்ல. புரியுதா? இப்போ weight of t வந்து 0.3. அப்போ obviously இது எவ்வளோ? weight of s equal to 0.5 அப்படின்னா அப்போ weight of s equal to 0. Got it? That's it. அப்போ what is the proportion? 30:20. 30:20. given என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 இருக்கா? given வந்து 10,000 இருக்கா? இந்த 10,000ல r s t. r வந்து ஆல்ரெடி டிசைடட் 5,000. இப்போ s வந்து எவ்வளோ? 20%. 20% 2000 இது வந்து 3,000. இந்த ப்ரொபோர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா there will be minimum. பக்கா? ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்றது 2000 t க்கு 3000. ம் s க்கு 2000 3 க்கு 3000. மாத்தி Proportion மாத்தி போட்டுருக்கேன். சரி சரி சரி. ஓகே, தட்ஸ் இட். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் லெட்ஸ் ரிவைஸ். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ்? ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுத தெரியணும். எப்படி ஈக்குவேஷன் எழுத தெரியணும்? நம்மளுக்கு வந்து இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எதர் திஸ் ஆர் திஸ் ஒன். ஓகே, சரி, நீங்கள் வந்து இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். எப்படி? இப்போ நம்ம வெயிட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒய் ஏ பிளஸ் பி எக்ஸ்ன்னு போட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் இதை இப்படி வச்சுட்டு வெயிட் ஆஃப் எஸ்
வெயிட் ஆஃப் என்னது? வெயிட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் பி எக்ஸ்ன்னு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். அது இங்கே வெயிட் ஆஃப் டீன்னு போட்டாலும் கரெக்டாக தான் வரும். இதே தான் என்ன ட்ரை பண்ணி பாருங்க யாராச்சும். புரியுதா? இப்போ நம்மளுக்கு 0.3 லிசன் 0.3 வந்துதா? 0.3 வந்து தென் 0.2 வந்து பேலன்சிங் வேற கண்டுபிடிச்சோம். நான் என்ன சொல்றேன், நீங்க வைஸ் வர்சாவை கண்டுபிடிச்சீங்கன்னா 0.2 வரும், அதை வச்சு 0.3 கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். வாண்ட் யூ கேன் ட்ரை பண்ணி பாரு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா வெயிட் ஆஃப் எஸ் வெயிட் ஆஃப் டி வச்சு போட்டோம். இதே வெயிட் ஆஃப் எஸ்னா எப்படி போட்டிருப்போம்? ஏ பிளஸ் பிஎக்ஸ். இங்க எக்ஸ்ன்றது தான் என்னது? வெயிட் ஆஃப் டி. புரியுதா? ஸோ அப்படி போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும்னு சொல்றேன். கிளியர்? போட்டணுமா? ட்ரை பண்ணலாமா? எதுக்கு நானே போட்டுறேன். இங்க பாரு 0.4 0.5 கரெக்டா? ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். ஏ பிளஸ் பிஎக்ஸ். ஏ பிளஸ் பி எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னது? வெயிட் ஆஃப் டி. வெயிட் ஆஃப் டி வந்து எவ்வளோ? 0.3 0.3 கரெக்டா? 0.3 0.3. இப்போ என்ன ஆகும்? மைனஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும்? ஏ பிளஸ் இன்னும் எல்லாமே கேன்சல் ஆகுது. இதுவே கேன்சல் ஆகிடும் ஆப்வியஸ்லி. இதுவும் கேன்சல் ஆகிடும். 0.1 தான் இருக்கும். 0.1 மட்டும் வருது. மைனஸ் 0.1 வரும். மைனஸ் 0.1 தான் இருக்கும். பட் என்ன இருக்காது? வேரியபிள் எதுவும் இருக்காது. இருக்காது. அப்படி வராது, வரக்கூடாது. எப்படிலாம் வெயிட் ஆஃப் டி வெயிட் ஆஃப் எஸ் வெயிட் ஆஃப் எஸ் வந்து எவ்வளோ? 0.4 ஈக்குவல் டு 0.3 ஏ பிளஸ் 0.3 0.5 பிளஸ் 0.3 இப்படிதான் வரணும். சரி, ஓகே, யூ ஹோல் திஸ். இது புரிஞ்சது இல்லை? பட் அப்படி போட்டாலும் வரும். அப்படி போட்டாலும் வரணும். நான் செக் பண்ண சொல்றேன். ஓகே, காப்பி பண்ணா காப்பி பண்ணிக்கோங்க. எதுல இருந்து காப்பி பண்ணணும்? இதுல இருந்து தானே? பெட்டர் நான் ஒயிட் போர்டை குரூப்ல அனுப்பிச்சிட்டுமா? ம். அதை பார்த்து காப்பி பண்ணிடுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, காப்பி பண்ண மட்டும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தது என்ன பார்த்தோம்? மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ஆஃப் 2, மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ஆஃப் 3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். கிளியர்? ஷேர் பண்ணிட்டேன் நான் குரூப்ல. வந்துருச்சா? அதை பார்த்து காப்பி பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம வெயிட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ்
இந்த ம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல இப்போ, ம் 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 வெயிட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ வெயிட் ஆஃப் டி. ஸோ ம் டி வந்து ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நம்ம வெயிட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ வெயிட் ஆஃப் ஆர் யூஸ் பண்ணலாமா? அப்படி போட்டு கண்டுபிடிக்கலாமா? கிடைக்குமா? கேக்குது கேக்குது. ஆ. ஆனா ஆறு தான் தெரியுமே. அதை வச்சு நம்ம எஸ் கண்டுபிடிச்சிருவோம்ல. பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து டீல இது பண்ணிக்கலாம் சார். ம் you can அப்படியும் பண்ணலாம் சார். ஏன்னா தாராளமா டி பண்ணலாம். ரெண்டுமே போர்ட்ஃபோலியோ டி ரெண்டுமே நம்மளுக்கு 0.3 0.3ன்றதுனால நம்மளால ம் விசிட் பண்ண முடியல. you can do you ஸோ can do அப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணி பண்ணலாம். பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இதோ ட்ரை பண்றேன். ம் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸிக்கான சம் சால்வ் பண்ண போறோம். எக்ஸாம்ல வரக்கூடிய சம். Done with this? Done with copying? அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு வில் கோ ஃபார் பிரேக் அண்ட் தென் வில் கம் அண்ட் ரெஸ்யூம். ஓகே தானே? Yes, sir. Okay, done. So I'm pasting the question. There is the question. Question தெரியுதா? Now listen. So இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமா அதை? சரி, ஓகே. So X company limited invested on 1/4/2021 when certain equity shares as below. See the அடுத்த மாடல், there is no connection between அந்த டூ ரிஸ்க் போர்ட்ஃபோலியோக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னென்ன பார்த்துருப்பேன் இன்னைக்கு காலையில இருந்து அப்படின்னா, மினிமம் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ஆஃப் 2 செக்யூரிட்டிஸ், மினிமம் ரிஸ்க் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஹேவிங் 3 செக்யூரிட்டிஸ். இது ரெண்டும் முடிஞ்சுச்சு. இப்போ நெக்ஸ்ட் we are going to solve another set of problems. ஓகே, அண்ட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. இதில் புதுசாக லேர்னிங்னு எதுவும் இருக்காது. பட் we have to apply our mind, அவ்வளோதான். புதுசாக இதில் ஃபார்முலா பர்சே எதுவும் படிக்க போகிறது கிடையாது இந்த கொஸ்டினில். பட் we will apply whatever the formulas we have learnt before. அவ்வளோதான். X company limited invested on 1/4/2021 in certain equity shares as below. T limited, G limited. Number of shares எவ்வளோ? 1000. அதோட காஸ்ட் வந்து 20,000. அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ? 20,000. அப்போனா how much is the total? 1000 into 20,000 எவ்வளோ? 20,000. 3 0 ஆட் பண்ணிக்கணும். 20,000 போட்டுட்டு 3 0. How much? 20 lakh. ஓகே, தென் இதில் வந்து 15 into 5. 15 into 5 எவ்வளோ? 15 into 5 75. So 15 into 5 75. 1 2 3 1 2, which comes to how much? 7,50,000. கரெக்டா? புரியுது? Now find out the proportion.
கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கலாமா? 20 lakh இது வந்து 7,50,000. 7,50,000 தானே? 75,000. 75 lakhs சார். 75 lakh. ஓகே. ஆமா. அப்போ டோட்டல் 95 lakh. டோட்டல் எவ்வளோ? டோட்டல் 95 lakh. இதோட ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? சார் மேல 2 crore வராது? புரியல. மேல லைக் 1000 into 20,000. 1000 20,000 எவ்வளோ? 20,000. 1 2 3 500 75 2 1 crore தான் 2 சார். 3 1 2. சரி, மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அது சார் 2 crore தானே வருது. புரியல. 2 crore. 2 crore. சரி, ஓகே, 2 crore. பிரச்சனை அது கிடையாது. அந்த ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். 72%, 28%. 75% 25%. 72, 28. 72 28. 72 20. கரெக்டா? நான் செக் பண்ணல. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிப்போம். ஓகேவா? இன் செப்டம்பர் 2021, அதாவது எப்போ இங்க இது ஓப்பனிங், அதுக்குள்ளார 10% dividend paid out delimited வந்து 10% dividend பே பண்றாங்க. அண்ட் தென் இன் அக்டோபர் 2021 ஜி எவ்வளவு பே பண்றாங்க? நீ 10% கொடுக்குறியா, நான் வந்து 30% கொடுக்குறேன் அப்படின்ட்டு தே ஆர் இஷ்யூ. கிளியர்? ஸ்டோரி புரிஞ்சுது இது வரைக்கும்? தென் ஆன் 31/3/2022 மார்க்கெட் ஷோர் 2229 ஃபார் டி அண்ட் ஜி. அதாவது என்னது? மார்க்கெட்ல அதோடைய பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ? இவ்வளோ. Got it? புரிஞ்சுதா? able to understand? No. ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் பேராகிராஃப் படிக்கிறது முன்னாடி லெட்ஸ் ரீட் த ரெக்வயர்மெண்ட். கால்குலேட் த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அட் த இயர் எண்ட் ஆஃப் 31/3/2022. இது நீங்களே போட முடியுமா? ஐ வில் ஒர்க் இட் அவுட். டோன்ட் வரி. கேட்குறேன். Calculate the average return from the portfolio for the year ended 31st March 2022. Easy. எப்படி? இதான் டைம் லைன். 31/3/2022 1/4/2021. சரியா? அப்போ இங்க திக்கும் இங்க வந்து என்ன ஆயிடுது? வாட் இஸ் த க்ளோசிங்? How much is the closing? 22/29. 22/29. ஒரே நிமிஷம். லிசன், எங்க விட்டோம்? 22/21 தானே? 22/29. 22/29. இது வந்து க்ளோசிங். இது வந்து என்னது? க்ளோசிங். ஓகேவா? நடுவில் எங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் பிரைஸ் வந்து எவ்வளவு தெரியுமா? நம்மளுக்கு தெரியும். ஓப்பனிங் பிரைஸ் வந்து எவ்வளோ? 20,000 divided by 1000. 20,000 divided by 1000 போட்டா பர் யூனிட் தெரிஞ்சிடும் மார்க்கெட் பிரைஸ். How much? 20. இது வந்து எவ்வளோ? 15 divided by 5. 15 divided by 5 எவ்வளோ? 3. கரெக்டா? 15,000 divided by 300 போட்டீங்கன்னா 30. 30 சார். நோ. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? 20 தெரியும், இது வந்து 13 தெரியும். நடுவில் டிவிடெண்ட். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகே. தென் calculate the expected average return from the portfolio 2023 எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. 1/4/2022ல டிஜி வந்து ஃபார் த இயர் எண்டிங் இட்ஸ் லைக்லி டு 20%, 35%. அண்ட் ப்ராபபிலிட்டி மார்க்கெட் கொட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா அட்வைஸ் எக்ஸ் கம்பெனி லிமிடெட் of the comparative risk in the two investment by calculating standard deviation in each case. இதுதான் கொஸ்டின். இதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Take a break. Let's come again and solve this sum. Perfect. Okay, let's resume at 7 சரி, ரவுண்டா 7:10. இல்ல வேணாம்,
7 7க்கு we will receive. ஓகே தானே? சரி வேணாம் எதுக்கு. Be it sharp 7 10. Be it sharp 7 10. Okay, go for a break.
ஆரம்பிக்கலாமா? வாங்க சார் எல்லாரும். நல்லது சார். ஓகே சார். Oh, yes. So can you try solving the first one? First try பண்ண முடியுமா? நான் கொஸ்டின் டிஸ்ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுமா இதை வச்சு? வந்துட்டோம்ல எல்லாரும்? ஆவரேஜ் ரிட்டர்ன் ட்ரை பண்றீங்களா இல்லை நான் ட்ரை நானே சொல்லட்டுமா? ஈஸி தான். சரி போட்டுடலாமா? இங்க எவ்வளோ இது? ஃபர்ஸ்ட் 2220 டியோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 20 30 22 29. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதோட சால்வ் பண்ணுவோம்? டியோட சால்வ் பண்ணுவோமா? ஓகேங்களா? லிசன், எதோடது ஃபர்ஸ்ட் 10% டிவிடெண்டா? 10% என்னது? இதை டிக்ளேர் இந்த டிவிடெண்ட் சைட்ல சால்வ் பண்ணலாமா? பெட்டர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிக்கு சரியா, டி ஈக்குவல் டு நம்ம என்ன மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டு ஞாபகம் இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வி ஹவ் சால்வ்டு என்னது? க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ? 20. க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ? 22. 22 மைனஸ் ஓப்பனிங் எவ்வளோ? 1000. 20 ப்ளஸ் டிவிடெண்ட். டிவிடெண்ட் எவ்வளோ? 10%. 10% வந்து எதில்? இதில் 10% வந்து எதில் டிக்ளேர் பண்ணுவாங்க? 10% they will declare on face value. கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ டிவிடெண்ட்? 1. Able to understand? Divided by 20 into 100. So how much is the return? Calculator? இருக்கா? கால்குலேட்டர் எடுத்துட்டு வரணுமா? ரிட்டர்ன் கொஞ்சம் நேரம் குயிக்காக சொன்னா நல்லா இருக்கும். பரத், how much is the return? நானே கால்குலேட்டர் எடுத்துட்டு வரேன். Hmm. 22 minus 20 plus 1 divided by 20 into 20. 15%. தென் இதே மாதிரி வந்து ஜிக்கு. ஸோ ஜிக்கு வந்து எவ்வளோ? அதே மாதிரி 30 தானே? 30 இல்லை 29. 29 மைனஸ் 30 பிளஸ் டிவிடெண்ட் வந்து எவ்வளோ? டிவிடெண்ட் வந்து 30%. 30% 1 ரூபீல 30% 0.3 டிவைடட் பை how much? அதே 30 into 100 எவ்வளோ? ஸோ 1 2.33 கரெக்டா? equal to 2.33%. Able to understand? Clear? பட் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆவரேஜ் ரிட்டர்ன். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? ஆவரேஜ். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்? இதுக்கு வெயிட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find out the weight. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து என்னது? how much is the weight? இப்போ கேல்குலேட்டர் தான் வந்துச்சுல்ல, கேல்குலேட்டரில் போடலாம்ல. 20,000 into 1000 equal to then 500 into 15,000.
equal to 75 lakh GT. அப்போ 2 crore 75 lakh கரெக்டா? 2 crore 75 lakh. 2 crore 75 lakhல இருந்து இது வந்து எவ்வளோ? 2 crore கரெக்டா? அப்போ 72.7 0.72 72 கரெக்டா? ம். ஸோ வச்சு போடுங்க. how much you will get? $72. அப்போ இது 72 அப்படின்னா 72 73 மாத்திக்கோங்க. how much you are getting? ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ? மற்றவங்களா இருக்கீங்களா? ஸ்ருதி, ரோகிதா, நிகிதா? சரி எனக்கு புரியல சார், என்ன கேட்டீங்க? இன்னொரு இல்ல சொல்லுங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் வெயிட் கண்டுபிடிச்சிட்டோம். வெயிட் கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. புரியல? இது 73%. இது வந்து 73%. இது வந்து ரிமைனிங் இருக்கிறது 27%. ஸோ 15 into 0.73 0.33 2.33 into 20 ரிமைனிங் இருக்கிறது போட்டுட்டு கேட்டேன். அவ்வளோதான். how we get 73%. வெரி குட். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? காஸ்ட் எவ்வளோ? டி. அதுக்கப்புறம் என்னது? டிஜியா எவ்வளோ வந்து காஸ்ட்? 20,000 into 1000. அதான காஸ்ட். 20,000 into 1000. 20,000 into 1000 இதுதான் வந்து காஸ்ட், which comes to 2 crore. தென் இதுக்கு வந்து எவ்வளோ? 15 1000 15,000 into 500. 500 each. 500 into கரெக்டா? அதானே? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 500 into சாரி 15,000 சார். மை பேட். இது வந்து பர் ஷேரோடது கிடையாதுல்ல. இது டோட்டல் காஸ்டே இவ்வளவுதான். இது பர் ஷேரோடது கிடையாது. மை பேட். ஐ தாட் திஸ் இஸ் பர் ஷேரோடது கிடையாது. 20,000 15,000 தான் காஸ்டே. புரியுதா? மை பேட். காஸ்டே எவ்வளோ? 20,000 15,000 அவ்வளோதான். 20,000 15,000. அப்பனா என்ன ப்ரொபோர்ஷன்? 20:15. 20:15. டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது? how much is the return we got for D? 15%. 15%. So 15% into 20 divided by 35 plus minus 2.33% into 15 divided by 35. அவ்வளோதான். இது ஆவரேஜ் ரிட்டர்ன். புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் பண்ணலையே நான். ஸோ திஸ் இஸ் 8.57. இது வந்து 2.33 into 15 divided by 35. இது வந்து பாயிண்ட் minus 0.998. So which comes to how much? 7.55%. புரியுதா?
எதை கஷ்டம் இல்லையே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், காஸ்ட் தெரியும் அப்படின்றதுனால we did this. காஸ்ட் தெரியும் அப்படின்றதுனால we did this. இப்போ ரெண்டாவது செகண்ட் போடுறீங்களா? செகண்ட் சேம் திங். will you try செகண்ட்? will you try? இங்க பாருங்க, இப்போ க்ளோசிங் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதோட க்ளோசிங் தான் அதுக்கான ஓப்பனிங். இதோட க்ளோசிங் தான் அதுக்கான ஓப்பனிங். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 22-29 இருக்குல்ல, இதுதான் வந்து இதுதான் வந்து இங்க க்ளோசிங், பட் அதுக்கு ஓப்பனிங் 22-29. ஓகே, புரியுது? அண்ட் தென் பிரைஸ் வந்து எவ்வளோ? டியோட பிரைஸ் 0.2, 0.5, 0.3. 22 into 0.2, 25 into 0.5, 28 into 0.3 GT. So 25.3. 25 point என்னது? 25.3. இதான் வந்து பிரைஸ். இதான் வந்து என்னது? பிரைஸ். போடுவீங்களா? will you try? புரியுது என்ன சொல்றது? ட்ரை பண்றீங்களா? ஸ்டார்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுக்கும் சேம் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் சேம் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். பட் there is one catch here. நான் அந்த கேட்ச் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரிட்டர்ன் மட்டும் சொல்லுங்க போதும். I just want to calculate percentage return. யாருக்காச்சும் புரியல, பேசுற சைனீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, I'll repeat. No issues. சரி எனக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. சிம்பிள். நான் என்ன கேட்டேன்னா, அதே நம்ம எடுத்து லெட்ஸ் ட்ரா த டைம் லைன். ஓகே, 31/3, 2022. தென் 31/3, 2023. ஓகே, நவ் இங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்களா? லெட்ஸ் கோ பேக் டு த கொஸ்டின். இப்போ இங்க ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 22-29. ஏன்னா அதுதான் போன வருஷத்தோட க்ளோசிங், இந்த வருஷத்தோட ஓப்பனிங். அதை ஃபில் பண்ணிக்கலாமா? இது வந்து டி, இது வந்து என்னது? டிஜியா? டிஜி சார். டிஜி. ஓகேவா? இது 22, இது 29. காட் இட் இது வரைக்கும்? நெக்ஸ்ட் க்ளோசிங்ல என்ன ஆகுது? அதுக்கு தான் இந்த ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங்ல என்ன ஆகுது? அதுக்கு தான் இந்த ப்ரப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க. பண்ணா எவ்வளோ வருது? 25.3. எதுக்கு? ஜிக்கு. ஜிக்கு எவ்வளோ வருது? ஜிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? 29 into 0.2 plus 31 into 0.5 plus 33 into 0.3. How much you are getting? 31.2. Okay, இதுக்கு 25.3, இதுக்கு 31.2 சார். 31.2. 31.2. இப்போ நடுவுல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ எக்ஸ்பெக்டிங் டிவிடெண்ட் எவ்வளோ? எக்ஸ்பெக்ட் டிவிடெண்ட் எவ்வளோ? 20% and 35%. 20% and 35%. ஸோ 20%னா எவ்வளோ? எதுக்கு? 2. எதுக்கு? டிக்கு வந்து 0.2, சாரி 0.2 இல்லை, வெறும் 2. இதுக்கு வந்து என்னது? 2. இதுக்கு 0.35. அக்ரி வித் மீ? கிளியர்? இப்போ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு ரிட்டர்ன், இதுக்கு ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25.3 மைனஸ் ஓப்பனிங் எவ்வளோ? 22 பிளஸ் டிவிடெண்ட் எவ்வளோ? 2 டிவைடட் பை 22 இன்டூ 100. இதுக்கு எவ்வளோ? அதே மாதிரி 31.2 மைனஸ் ஓப்பனிங் எவ்வளோ? 29 பிளஸ் 0.35 டிவைடட் பை எவ்வளோ? 29 இன்டூ 100. ஹவு மச்? எவ்வளோ ரிட்டர்ன்? அது மேல 24.09. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் எவ்வளோ வருது? ரிட்டர்னுக்கு 24.09. 24.09%. இது எதுக்கு? டிக்கு. டி ஈக்குவல் டு 24.09. அதே மாதிரி ஜிக்கு வந்து எவ்வளோ? ஜிக்கு அதே மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் 8.79%. அக்ரி வித் மீ? கிளியர் தானே இது வரைக்கும்? புரிஞ்சுது? ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன டேட்டா இருக்கு? ஓப்பனிங் மார்க்கெட் இருக்குது. ஓப்பனிங் என்ன இருக்கு? மார்க்கெட் டேட்டா இருக்கு. எவ்வளோன்னு இருக்கு? டி ஜி 22, 29. கரெக்டா? இன்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது? இது 1000, இது 500. அப்போ எவ்வளோ? 22,000. இது வந்து எவ்வளோ? 29 into 500, 14,500. அப்போ இந்த ப்ரப்போர்ஷன்ல யூ ஹேவ் டு ஸ்ப்ளிட் 36,500. 36,000
500. Total 36. Okay. So what is the proportion then? 36,500. இங்க பாருங்க நான் ஒன்று சொல்ற கால்குலேட்டர்ல லிசன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்குலேட்டர்ல கையே எடுக்காம இங்க இருந்து 22ல இருந்து இந்த ப்ரொபோர்ஷன் வரைக்கும் போட போறோம். பட் ஃபார் தட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கரெக்டாக லிசன் வாட் ஐம் சேயிங். எல்லாரும் கால்குலேட்டர் எடுத்துக்கீங்களா? ஸ்டெப் நம்பர் 1, டேக் கால்குலேட்டர் அண்ட் கிவ் த தம்ஸ் அப் குவிக். மற்றவங்க ஸ்ருதி, நிகிதா கால்குலேட்டர் Yes, sir. எடுத்தாச்சா? ஃபைன். இப்போ இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி கால்குலேட்டர்ல போட்டுவாங்க. ஐ அசியூம் எல்லாருக்கிட்ட இந்த கால்குலேட்டர் இருக்குன்ட்டு. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கிடையாது, நார்மல் 150 ரூபா கால்குலேட்டர் இருந்தாலும் சரி, இல்லை இது இருந்தாலும் ஏதோ ஒன்று. 22 into 1000 equal to முடிஞ்சு. 29 into 500 equal to முடிஞ்சு. ப்ளஸ் GT 36,500 வந்துருச்சா? கரெக்டா? இப்போ கை எடுக்காதீங்க, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ டிவைட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, டிவைடுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுங்க. கொடுத்தாச்சா? எவ்வளோ? 0.00027 வருதா? இப்போ இன்டூ 22,000 how much? 0.6027 வருதா? கரெக்டா? இப்போ அப்படியே கால்குலேட்டர் கை எடுக்காதீங்க, அப்படியே 14,500 டைப் பண்ணுங்க. அப்படியே என்ன டைப் பண்ணுங்க? எதுவும் இல்லை, சிம்பிளா 14,500 டைப் பண்ணுங்க. how much you are getting? 0.3972. கரெக்டா? தட்ஸ் இட். திஸ் வே யூ கேன் சேவ் த டைம். இப்போ நான் பண்றது டைம் ஆயிடுச்சு, பட் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா தேவையில்லாம கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் வராது. நீங்க இங்க வந்து 612ன்னு எழுதுவீங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி கால்குலேட்டர் ஃபிகர் பண்ணி 621 போட்டுருவீங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் எரர்ஸ் கேன் பி அவாய்டட் if you know how to use the calculator. சரியா? correct. ஸோ ஓகே, இப்போ இதுதான் வந்து ப்ரொபோர்ஷன். இப்போ என்ன பண்ணணும்? சேம் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க, வெயிட்டட் ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிங்க. கஷ்டமா வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு? 24.09 இன்டூ வாட் இஸ் த ப்ரொபோர்ஷன்? 60.27, 60.3 எடுத்துக்கலாமா? 60.3% plus 8.79 into 39.7%. That's it. புரியுதா? So how much you will be getting? So weighted average return வந்து எவ்வளோ? 18.52. 18.02%. Got it? Sir. Huh? ஓகேவா? தட்ஸ் இட். 8.79, 39.7. ஏது இருந்து புரியுதுன்னா கேளுங்க. 39.79. ஈஸி? இனி கஷ்டம்? இப்போ லிசன். தேர்ட் ரெக்வயர்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் புரிஞ்சுது, செகண்ட் ரெக்வயர்மெண்ட் புரிஞ்சுது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் என்னது? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பேஸ்ட் ஆன் தி போர்ட்ஃபோலியோ இயர் 31/3/2022. இது வந்து என்னது? ஓல்ட் ரேட் அவைலபிளா இருந்துச்சு. பி பார்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏவோட க்ளோசிங் தான் பியோட ஓப்பனிங். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பி பார்ட்ல க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் டைரக்டா கொடுக்கல, ப்ராபபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். மித்தபடி நார்மல் தான். மித்தபடி இது வந்து நார்மல். அந்த மாதிரி வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் அவைலபிளா இருக்கிறதுனால we will consider market price itself. பக்கா? டவுட் இல்ல? ஓகே, வெரி குட். இப்போ பாருங்க, கவனிங்க. நவ் advise X company limited the comparative risk in two investment by calculating standard deviation in each case. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டூ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இதுதான் எடுத்துக்க முடியும். இதுதான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நவ் calculate the standard deviation. ஸோ standard deviation எப்படி calculate பண்ணுவோம்? For that we will do one thing. இதை நம்ம எடுத்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் கீழே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா வேல்யூ எடுத்து எழுதுறது கஷ்டமா. ஐயோ, ஃபுல்லாக வருதா?
புரியுதா? கேக்குது? ஓகே. இப்போ இங்க பாருங்க, லிசன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? ஓகே தானே ஸ்க்ரீனு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் இதுதான் எக்ஸ் 22 25 ஒன்றுக்கு நான் போடுறேன், இன்னொன்றுக்கு நீங்க போடுங்க. சரியா? 22 25 28. இப்போ இதுக்கு என்னது ப்ராபபிலிட்டி? 0.2 0.5 0.3 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we will get x bar. We will get what? We will get x bar. கரெக்டா? agree with me? So x bar எவ்வளோ? 22 into 0.2 plus 25 into 0.5 plus 28 into 0.3. நிக்கிதா, புரியுதா? how much you will get? ஆல்ரெடி கண்டுபிடிச்சுங்க. எவ்வளோ வருது? 25.3. 25 0.3. 25.3. இப்போ இதான் வந்து எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் என்னது? இதுதான் எக்ஸ். இப்போ அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டிங்கன்னா 22 மைனஸ் 25.3. கரெக்டா? தென் minus 6.3. சரி, இதுக்குமே ஒரு கால்குலேட் ட்ரிக் சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? லிசன். இதுல 3 வேல்யூன்றதுனால பெருசா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. பட் லிசன் 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 லிசன். சரி, கால்குலேட்டருக்குன்னு ஒரு பாஷை இருக்கு, தெரியும்ல? கால்குலேட்டருக்கு ஒரு பாஷை இருக்கு. வில் டீச். இதுவும் ஒரு மிஷின் தானே. ஸோ இதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல. அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்ஸ் ஈஸியாக இருக்கும். கவனிங்க, 22வா? 22. இப்போ இது எல்லாத்துலேருந்து நம்ம காமனாக என்ன மைனஸ் பண்ண போகிறோம்? 25.3 மைனஸ் பண்ண போகிறோம். கரெக்டு தானே? ஸோ ஒரு வாட்டி 22 மைனஸ் 25.3, 25 மைனஸ் 25.3, 28 மைனஸ் 25.3 ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். இது 3னா ஓகே. ஒரு 10 கொடுத்துருந்தாங்கன்னா புரியுதா? அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் வேல்யூ 22 மைனஸ் 25.3 ஈக்குவல் டு எவ்வளோ? 3.3 மைனஸ் 3.3. கரெக்டா? இப்போ கால்குலேட்டர்ல எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரைட் 25 ஈக்குவல் டு 0.3. தென் 28 ஈக்குவல் டு 2.7. அவ்வளோதான் முடிச்சு. புரியுதா? புரியுது சார். எஃபெக்டிவ் வே ஆஃப் யூசிங் கால்குலேட்டர். ஏன் வித்த வச்சிருக்கீங்க? ஆமா, எஸ்எஃப்எம்ல வந்து யூ ஓன்ட் பிலீவ், உங்களுக்கு கால்குலேட்டர் ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல 10 to 15 10 மினிட்ஸ் கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். யூ நோ ஹவு டு யூஸ் த கால்குலேட்டர், யூ கேன் சேவ் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்ன்றது ஒர்த் இல்ல? இன்னும் வெரி வெல். 10 மினிட்ஸ்ன்றது யாராச்சும் 1 மார்க் தெரினா கூட யாராச்சும் கேட்டு எழுதிடலாம். உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. வேணா when I was writing exam என்னாச்சு, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுச்சு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டே இருந்துச்சு. வாஷ்ரூம் போயிட்டு வந்துச்சு. வந்துட்டு ஏதோ இது பண்ணிச்சு. ஃப்ளைங் ஸ்குவாட் வந்தாங்க. கரெக்டாக வந்தாங்க, கொத்தா அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஃபோனை வச்சு எழுதிருக்கு. பின்னாடி வந்து எனக்கு பேனிக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அதுல ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது. ஹார்ட்லி வந்து ஒரு நான் இங்க உட்காந்து எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் சார் 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 மேம் மேம் அழுது எனக்கு தெரிஞ்சு இதே கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லை அதெல்லாம். ப்ரொஃபஷனல் எக்ஸாம்லாம் வந்து நீங்க பார்த்து எழுதுனா ஃபீல் தான் ஆகும். பார்த்து எழுதுனா ஃபீல் தான் ஆகும். சரியா? நீங்களா யோசிச்சு எழுதுனாலே பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து சிஏல வந்து சிஏ ஃபைனல் கேள்விப்பட்டிருக்குன்னு தெரியும். சிஏ ஃபைனல் கடைசி எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஆமா, ஓபன் புக் எக்ஸாம். அதுலயே எத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்க? எவ்வளோ புக் எடுத்துன்னு போகலாம், எல்லாரும் தான் புக் எடுத்துன்னு போறாங்க. ஸ்டில் காலேஜ் பீப்புள் புக் எடுத்து போனாலும் 30 புக்கு 40 புக் எடுத்துட்டு வருவாங்க. அந்த கிளாஸே அப்படியே அலங்கோலமா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஈவன் தான் யாரும் 98 90 100ல யாரும் எடுத்ததா சரித்திரமே கிடையாது பேப்பர்ல. இது ஆல் இண்டியா ரேங்கர் கூட 90லாம் வந்தது கிடையாது. எல்லாம் புக்கு தானே இருக்குது. அதனால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம நீங்க யாரும் பண்ண மாட்டீங்க, தவிர சொல்லி வைக்கிறேன். அவ்வளவு தைரியம் இல்லை சார். பிகாஸ் அதை விட மஸ்ட் எதுவும் கிடையாது. தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து லைஃபை ரிஸ்க் பண்றதுக்கு யாரும் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிவன் வில் பி அட் 18 19 இருக்க மாட்டீங்க ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வயசு இருக்குன்ட்டு.
ஆல்ரெடி எப்படா இந்த கோர்ஸ் முடிப்போம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் தான் எல்லாரும் இருக்கும். சரியா? அதனால எனிவே ஸோ இஃப் யூ ஆர் கிவிங் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நான் ஞாபகம் இருக்கும்போதே சொல்லிடுறேன் இது மட்டும். இஃப் யூ ஆர் கிவிங் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா, கிவ் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் clear in the first attempt itself. Both groups எழுதுறீங்கன்னா give your heart and soul and get all India rank. பக்கா? So that you will get placement. Campus placementல you will get a advantage. சரியா? இல்லை எனக்கு ஆல்ரெடி அட்டம் நிறைய விழுந்துருச்சு அப்படின்னா இந்த அட்டம் கிளியர் பண்ணுறேங்க. கிளியர் பண்ணிட்டு எக்காரணத்துக்கு மட்டும் கேம்பஸ் இன்டர்வியூக்கு மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. இஃப் சப்போஸ் இதோட என்னோட குரூப்பே முடிய போகுது, இந்த குரூப் கிளியர் பண்ணால் சிஎம்ஏ அப்படின்னு இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா தென் ட்ரை டு கெட் ஆல் இண்டியா ரேங்க். போத் குரூப்ஸ் எழுதுறீங்க. இல்லை நான் ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அட்டம் கிளியர் பண்ணுறேன். சரியா? ஆல்ரெடி எனக்கு அட்டம் விழுந்துருச்சு அப்படின்னா டோன்ட் வரி, இந்த அட்டம்ப்டோட கிளியர் பண்ணிட்டு நெவர் எவர் வெயிட் ஃபார் கேம்பஸ். புரியுதா? ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஸ்டார்ட் அப்ளைங். நான் இந்த மாதிரி முடிச்சிருவேன்ட்டு யூ ஷுட் அப்ளை as many companies as you can and try to attend interview ஒரு 5 interviews அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கிடைக்கலாம் செகண்டரி. ஸோ தட் ரிசல்ட் வந்து அடுத்த செகண்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் அப்ளைங் ஆஸ் அ குவாலிஃபைட். யூ ஷுட் நெவர் வெயிட் ஃபார் கேம்பஸ். திஸ் டைம் பேத்தட்டிக் சுச்சுவேஷன். நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்டே ஆகல. ஓகே, நான் டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும், பட் லெட் மீ டெல், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண எத்தனையோ பேருக்கு கம்பெனி ஷார்ட் லிஸ்டே பண்ணல. கேம்பஸ் இன்டர்வியூல யூ கேன் வெரிஃபை வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களுக்கு எத்தனையோ கம்பெனி ஷார்ட் லிஸ்டே பண்ணல. புரியுதா? ஸோ அதனால வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரல, கேம்பஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர. நீங்க எழுதுறது டிசம்பர்ல. சரியா? லிசன் திஸ் டைம் லைன் வெரி கேர்ஃபுல்லி. நீங்க எழுத போறது டிசம்பர்ல, ரிசல்ட் வர போறது பிப்ரவரி 2ல், கேம்பஸ் நடக்க போறது ஏப்ரல் 2ல். 4 மாசம் டைம். 4 மாசம் யார் கொடுத்த காசு? 4 மாசம் கேம்பஸை நம்பி. அதுக்கப்புறம் இங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட், கேம்பஸ்ல எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் மே 1 மாசம் உங்களுக்கு சர்ச், அப்போ அடுத்த எக்ஸாமே வந்துடும் அதுக்கு. புரியுதா? ஸோ நெவர் டூ இட். நான் ஞாபகம் இருக்கும்போது சொன்னேன். டாபிக்லேருந்து கொஞ்சம் டிவைட் ஆயிருந்தது. லெட்ஸ் கம் பேக் அகைன். பிகாஸ் இந்த யூடியூப்ல இதில் லிங்க்டின்ல உருட்டுவானுங்க, கேம்பஸ் இன்டர்வியூ இன்ஸ்டியூட் டூயிங் தேட் திஸ், அதெல்லாம் ஒரு உருட்டம் கிடையாது. கேம்பஸ் இன்டர்வியூன்றது ஒரு கண்துடைப்பு. கேம்பஸ் இன்டர்வியூ இஸ் ஒன் ஆஃப் த யூஸ்லெஸ் திங் விச் இஸ் கிரியேட்டிங் ராங் ஹோப் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் ஓகே. அட்டெம்ப்ட் இருந்தாலும் டோன்ட் வெயிட் டில் த கேம்பஸ். யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஆஃப் கேம்பஸ். ஆஃப் கேம்பஸ்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆஃப் கேம்பஸ்ல அவனுக்கு நீங்க எத்தனை அட்டெம்ப்ட், உங்க ஜாதகம் அதெல்லாம் தேவை கிடையாது. குவாலிஃபைடா, ஸ்கில் இருக்கா, அவ்வளோதான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். Now let's come back. So the point here is not, don't regret at all. Past is past. முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. ஆனா கல்யாணத்துக்கு மோல் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாட் நெக்ஸ்ட்ன்றதை பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஓன் மிஸ்டேக், லேர்ன் ஃப்ரம் அதர் மிஸ்டேக் so that you will save time. Now let's do x minus x bar. இப்போ x minus x bar எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோமா? x minus x bar the whole square, x minus x bar the whole square and then அதுக்கான டோட்டல். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் நம்ம? ப்ராபபிலிட்டி. அப்போ x minus x bar the whole square into probability. into என்னது? ப்ராபபிலிட்டி. கரெக்டா? அப்போ x minus x bar எவ்வளோ? 3. இதுக்குவே நான் கால்குலேட்டர்ல ட்ரிக் சொல்லட்டுமா? பட் ப்ராப்பராக கவனிச்சதும் புரியும். 3.3 மைனஸா into equal to into 0.2 எவ்வளோ? 2.178. m plus அழுத்திக்கோங்க. then 0.3 into 0.3 equal to into 0.5 equal to m plus எவ்வளோ? மைனஸ் 0. மைனஸாக வரும்? மைனஸ் வராது, சாரி. சார் இன்னொரு அப்படி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கோட்டாலிங் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 3.3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வந்து மைனஸ் போயிடும், அதனால மைனஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. 3.3 into 3.3 how much you are getting? 10.89 into 0.2 போட்டீங்கன்னா 2.178 plus m plus then 0.3 into 0.3 into 0.5
ஈக்குவல் டு 0.045 0.045 எம் பிளஸ் சரியா 2.7 இன்டூ 2.7 இன்டூ 0.3 ஈக்குவல் டு எவ்வளோ 2.187 எம் பிளஸ் பிளஸ் எம்ஆர்சி எவ்வளோ வருது 4.4 புரியுதா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதை ஒன்று போட்டுட்டு அப்புறம் இது தனித்தனியாக ஆட் பண்ணிட்டு இங்கே 0.045 மேலே 0.0045 போட்டு வேணாம் அவ்வளோலாம் வேணாம் ஜிடி எம் பிளஸ் பக்கா அண்ட் ஃப்ரம் மை சைட் ஐ ஹேவ் டு டீச் ஒன் மோர் திங் ஸ்கொயர் ரூட்ல அதாவது ஸ்கொயர்ல வந்து 2 வந்தா போட்டுருவோம் இதே 1/3 வந்து எப்படி கால்குலேட்டர் போடணுன்றது மட்டும் நான் சொல்லணும் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராபப்ளி இல்லைன்னா அது எப்போ அந்த கால்குலேஷன் மறுபடியும் வருது அந்த டைம் இருக்கு ஓகே ஸோ ஃபைன் கண்டினியூ அப்போ எவ்வளோ 4.49 இந்த 4.41 என்னது 4.41 இட்ஸ் அ வேரியன்ஸ் அப்போ 4.41 வேரியன்ஸ் அப்போ இதுக்கு ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டு வந்துடும் ஓகே காட் இப்போ இதே மாதிரி பிக்கு போட முடியுமா நீங்களே இதே மாதிரி ஜிக்கு போட முடியும்ல ஃபர்ஸ்ட் சொல்லி யூ ட்ரைனா யாராச்சும் நுங்கம்பாக்கம் பக்கத்தில் இருக்கீங்களா எனிவன் இஸ் நியர் நுங் ம் என்னாச்சு சார் சும்மா தான் கேட்குறேன் சொல்லுங்க இல்ல சார் ஓகே நத்திங் இப்போ ஒரு செஷன் இருக்கு சிஏ இன்ஸ்டியூட்ல இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ கேன் கம் 10 to 6 there is a session regarding valuation so if you are interested you can participate இல்ல வேணாம் நீங்களா படிங்க சார் ஏதோ ஞாபகத்தில் கேட்டேன் எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் எக்ஸாம் இன் டிசம்பர்ல don't waste your time எக்ஸாம் முடியட்டும் we will do something productive in the group we will have analysis how to analyze the balance sheet அந்த மாதிரி ஒரு செஷன் சும்மா ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி ஒவ்வொருத்தர் யார் யாரெல்லாம் நீங்கள் எது எதெல்லாம் எக்ஸ்போர்ட்டோ டொமைன் எக்ஸ்போர்ட் இருக்கும்ல ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணுங்க ஸோ வி வில் கிரியேட் ப்ராப்பர் கம்யூனிட்டி எங்கள் கிளாஸ் கிளாஸ் முடிஞ்சு அப்படியே குரூப்பில் யாராச்சும் இருக்கீங்களா குமாரே அப்படின்ற மாதிரி இல்லாமல் வில் மேக் இட் யூஸ்ஃபுல் பட் அதுக்கு உங்கள் கோஆப்ரேஷன் தேவை எனிவே புரிஞ்சது இது வரைக்கும் எஸ் பார் எதோ சொல்ல வந்தீங்க சார் சார் டெக்னிக்கல் சைடுல நான் பண்றேன் அப்படின்னு ஓகே எஸ்ஏபி டேலி அந்த மாதிரி சூப்பர் அவங்களுக்கு யூ கிவ் த கைடன்ஸ் ஸோ someone will be expert in something and other will be expert in some other thing so it will cumulatively இப்ப இந்த ஒரு இது போயிட்டு இருக்குல்ல சார் எஸ்ஏபி கத்துக்கணும் சர்டிபிகேட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி போகுது இல்ல நிறைய இடத்துல பார்த்தா ப்ரொஃபஷனல் எஸ்ஏபி கோர்ஸ் வந்து முடிக்கணும் ஒர்க் கிடைக்கிறதுக்கு குவாலிஃபைடா இருந்தா ப்ரொஃபஷனலா இருந்தா எஸ்ஏபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய உருட்டிட்டு இருப்பாங்க இங்க சென்னையில போயிட்டு இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல இந்த கோர்ஸ் பண்ணுங்க 25,000 ஆஃபர் 22,000 ஆஃபர்னு போடுவாங்க பட் எஸ்ஏபி மட்டும் as far as I know எஸ்ஏபி நீங்க வந்து ஒர்க்ல பண்ணி கத்துக்காத வரைக்கும் உங்களால கத்துக்க முடியாது ஸோ அண்ட் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹை அண்ட் லெவல் எங்கேயும் யூஸே பண்ணல ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பழைய வெர்ஷன்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு அதை ஒரு சர்டிபிகேட்டா போட்டு கொடுத்துறாங்க இங்க ஸோ அதுல இன்னும் ஃபால்ஸ் நாலேஜ் கொடுக்குறாங்கன்னா இதை கத்துக்கிட்டா போதும் உங்களுக்கு எஸ்ஏபி எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க கிடையாது அந்த இது டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு இந்த ஃபீல்ட்லயே ஏன்னா அதை பட்டு தெரிஞ்சுட்டு இப்ப அதுலதான் இருக்கேன் எஸ்ஏபி ஃபீல்ட்ல தான் இருக்கேன் ஆனா இவங்க சொன்னது எல்லாத்தையும் சரி அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போனா அங்க மார்க்கெட்ல இருக்கிறதே வேற அந்த மாதிரி இருக்கும் கிடையாது எஸ்ஏபின்ற ஒரு புரிதலே ஒன்னும் பாதி பேருக்கு வரல Tally வந்து he can go but SAP is not like that. ஆனா அதுவும் அதே மாதிரி தான் சார். அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா இதை கத்துக்கிட்டா போதும் நீங்க அதை பண்ணிடலாம், இதை இங்க ஜாப் கிடைச்சிரும் அங்க ஜாப் கிடைச்சிரும் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்து நிறைய. ஸோ அதான் யாரும் அந்த மாதிரி போய் பட் ஒன்ஸ் யூ குவாலிஃபை CMA you have so much scope. சில பேர்லாம் என்ன தெரியுமா, இந்த கேம்பஸ்ல வந்தவங்க வாட் எவர் த அமௌண்ட் இஸ் ஆஃபரிங் இன் கேம்பஸ் தே ஆர் கெட்டிங் மோர் இன் தேர் ஓன் இப்போ அவங்க வேலை செய்யற கம்பெனில அதோட அதிகமாக கிடைக்குது அவங்களுக்கு.
ஸோ ஃபியூ ஆஃப் சில பேர்லாம் வந்து நெகோசியேஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு, ஏன்னா வந்து நம்ம சோஷியல் மீடியாலே இந்த கேம்பஸ் வந்து 3 அட்டெம்ப்ட் வரைக்கும் வச்சிருந்தா கேம்பஸ்ல எடுப்பாங்க அப்படி இப்படின்லாம் இருக்கா. பட் சம் ட்ரூத் சுட் பி டோல்டு போல்ட்லி. அப்படிலாம் கிடையாது. நீங்க நம்மலாம் அதான் நெசம். கேம்பஸ் என்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த யூஸ்லெஸ் திங். ரெக்கார்டிங் வேற போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல்ல வந்து ஒன்றும் 1000 பேர் 2000 பேர் பார்த்துட்டு போறது கிடையாது. Anyway, சரி ஓகே, என்சா முடிச்சிருங்க. சரி, கொஞ்சம் டிவேட் ஆயிடுச்சு டாபிக், பரவாயில்ல. இப்போ now listen. இப்போ இந்த சம் நான் நெக்ஸ்ட் சம் நான் கொடுக்குறேன், நீங்க போடுறீங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு நான் சொன்ன கேல்குலேட்டருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் ஸ்பீடா போட முடியும், இல்லைன்னா ஸ்பீடா போட முடியாது. கொஸ்டின் என்னமோ ஈஸி தான், கொஸ்டின் என்னமோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் கால்குலேட்டர் வந்து ஹவு டு யூஸ் யுவர் கால்குலேட்டர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? என்ன கேட்குறாங்க? they are asking us to find out covariance and correlation coefficient. பக்கா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா நம்பர் இருக்கா எல்லாருக்கும்? ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். correlation coefficient ஃபார்முலா என்னது? correlation coefficient ஃபார்முலா என்னது? Covariance AB divided by Very standard deviation of A into standard deviation of B. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பி கண்டுபிடிக்கணும். தென் அகைன் கோவேரியன்ஸ் ஏபிக்கு ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கோவேரியன்ஸ் ஏபி? கோவேரியன்ஸ் ஏபி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி கிடையாது. ஆப்வியஸ்லி அதுவும் ஒரு ஃபார்முலா, டேட்டா கொடுத்துருக்கிறத பொறுத்து. புரிஞ்சா நான் என்ன சொன்னேன் இப்போன்ட்டு? கோவேரியன்ஸ் ஆஃப் ஏபிக்கு என்ன ஃபார்முலா? சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் y மைனஸ் ஒய் பார். இந்த எக்ஸாம் இது வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? டிவைடட் பை n. கோவேரியன்ஸ் ஏபி ஞாபகம் இல்லையா? அந்த காலம் அது வசந்த் காலம் அப்போ பார்த்தோம். ஓகே, ஸோ இதுவே ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஓல்டு டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுத்துருந்தா இது. ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அதே தான். ஒன்லி திங் யூ ஹவ் டு கன்சிடர் த ப்ராபபிலிட்டி. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹாரிசாண்டல் எழுதிக்கணுமா? எழுதிடலாமா? இது அழிச்சிடலாமா? தேவையில்ல இது. திஸ் ஒன் கொஸ்டின் இஃப் யூ ப்ராக்டிஸ் திஸ் எனஃப். கோவேரியன்ஸ் கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறது இது போதும். எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரது ரேர், இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. பட் கோவேரியன்ஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் இஸ் குட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸா 12 8 சின்ன எழுதலாமா? இல்லை பக்கத்தில் எப்படி எழுதிக்கலாமா? 12 8 7 14 16 15 18 20 16 22. Got it? இது வந்து என்னது? இதுதான் எக்ஸ். நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸ் பார் தேவை. ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? இதையும் ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இல்லைன்னா என்ன கண்டுபிடிப்போம்? எக்ஸ் பார்னா என்ன தெரியல, மீன். எக்ஸ் பார்னா என்ன தெரியுது இல்லை, மீன். ஓகே, தென் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 ஆட் பண்ணி எவ்வளோ வருது? டக்குன்னு கால்குலேட்டர்ல போட முடியுமா? 14.8. 14.8. ஸோ ஆட் பண்ணது எவ்வளோ வருது? 148 வருது ஆட் பண்ணா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 140, இது ஆட் பண்ணால் 148. அப்போ எக்ஸ் பார் வந்து 148 டிவைடட் பை 10 விச் கம்ஸ் டு 14.8. இப்போ இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒன்றுத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? 12 மைனஸ் 14.8 ஈக்குவல் டு மறுபடியும் 8 மைனஸ் 14.8 ஈக்குவல் டு மைனஸ் இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் போதும்? எனக்கு வந்து 14.8 தெரியும். அப்போ என்ன பண்ணால் போதும்? லிசன் லிசன் லிசன்.
12 minus 14.8 ஒரு வாட்டி போட்டா போதும். எவ்வளோ? minus 2.8. இப்போ அதுக்கு அடுத்து வந்து வெறும் 8 ஈக்குவல் டு minus 6.8. ம். தென் 7 ஈக்குவல் டு எவ்வளோ? minus 7.8. அதுக்கப்புறம் 14 ஈக்குவல் டு equal to 0.8. 0.8 மைனஸ். தென் 16 ஈக்குவல் டு 1.8. 1.2. புரியுதா எல்லாருக்குமே? 15 ஈக்குவல் டு 0.2. 0.2. அதே மாதிரி 16 மறுபடியும் 16 தானே? ஐயோ 18 15 sir. 18 sir. 18 ஓகே. 3.2. So 18 equal to 3.2. 20 equal to 5.2. 5.2. அதே மாதிரி 16 1.2. 7.2. 1.2 7.2. பக்கா. ம். நான் இன்னொரு ட்ரிக் சொல்லட்டுமா? இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. இது வந்து என்ன பண்ண தேவையில்ல, இது வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. ஆட் பண்றதுக்கான நெசசிட்டி கிடையாது. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை ஆட் பண்ண தேவை கிடையாது. எதுக்குமே யூஸ் ஆகாது அது. ஓகேவா? இப்போ இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 2.8 into equal to, okay, then 6.8 into equal to, okay, புரியுதா? இங்க பாருங்க, listen. 2.8 into equal to, சரியா? ஆன்சர் எழுதிக்கோங்க. எவ்வளோ? 7.84. then 6.8 into equal to 46.24. 7.8 into equal to 60.84. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு ப்ரெஸ் ஜிடி, யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா? போடணுமா? கிளரிக்கலாக இருக்கும். போடுவீங்களா? ஆன்சர் சொல்ல முடியுமா யாராச்சும் போட்டு? Two not 7.6. எவ்வளோ? 207.6. 207.6. 207.6. பட் பிரச்சனை என்னது? ஞாபகமா இது என்ன பண்ணணும்? 206.7 போடக்கூடாது. என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 207.6 டிவைடட் பை 10, 20.76. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இதை ரூட் எடுத்தா யூ வில் கெட் இட். காட் இட்? புரியுதா? கஷ்டம் இல்லையே. இப்போ பாருங்க, லிசன். இப்போ இதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? அழிச்சிட்டோமா நம்ம? வெரி குட். கோவேரியன்ஸ் AB divided by standard deviation of A into standard deviation. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி கண்டுபிடிக்க முடியும்ல? கஷ்டம் இல்லையே. இதே மாதிரி டேபிள் போட்டால் வந்துடும். போகுது. ஓகே, ட்ரை பண்ணலாம்ல? ட்ரை பண்ணுவீங்களா? இப்போ அதே மாதிரி கோவேரியன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, லிசன். கோவேரியன்ஸ்க்கு இந்த டேபிள் இதே மாதிரி யூ ஹாவ் டு டிரா y மைனஸ் y பார். புரியுதா? போட்டுட்டு தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், y மைனஸ் y பார். புரியுதா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் 3 to the 6. புரியுதா? இந்த காலம் முடியுமா? இங்க பாருங்க, இந்த காலம் போட முடியுமா? நான் ஐ ரிப்பீட். கோவேரியன்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை? சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ y மைனஸ் y பார். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தெரியும். ஸோ அதே மாதிரி y மைனஸ் y பார் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். போடுவீங்களா? கஷ்டம் இல்லையா இதெல்லாம்? ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன பண்ண மறக்க கூடாது? டிவைடட் பை 10 பண்ண மறக்க கூடாது. புரியுதா? போட முடியுமா? நான் வேணா இங்க ஒரு வாட்டி நீட்டா டிரா பண்ணி கொடுத்துட்டுமா என்னென்ன டேபிள் போடணுன்றது? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க. தென் ஒய்யோட வேல்யூ. பக்கா? தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், x minus x bar the whole square. Okay,
இங்க y minus y bar, y minus y bar the whole square. Then இந்த காலம் x minus x bar into y minus y bar. பக்கா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதுல summation divided by 10 பண்ணா we will get variance and அதுல இருந்து standard deviation of a கிடைக்கும். a x. இதுல இருந்து standard deviation of y கிடைக்கும். இது அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 10 பண்ணீங்கன்னா you will get covariance of a. ம். போட முடியும்ல? போடணுமா? கிளரிக்கல் தான். ஓகே. So once if you do this, then you will get covariance. Covariance இருந்துச்சு correlation கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? ஜஸ்ட் ஃபார்முலா ஃபிட் இன் பண்ண ஆன்சர். பக்கா? போர்ட்ஃபோலியோ இது வரைக்கும் ஈஸியா தானே இருக்கு, இன்னும் கஷ்டமா எதுவும் இல்லையே. ட்ரை பண்றீங்களா இப்போ? சரி, ஓகே. டெஸ்ட் கொடுக்கலாமா இப்போ? ரெடி ஃபார் த டெஸ்ட்? டெஸ்ட்டுக்கு ரெடியா? ம். ரெடிலன்னு மட்டும் சொன்னா விடவா போறீங்க? ஓகே ஃபைன். பேட்டர் டெஸ்ட் நான் குரூப்ல அனுப்பிச்சிட்டுமா? சரி, ஓகே. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டெஸ்ட் வந்து நான் அனுப்புறேன். இப்பவே சொல்ல டெஸ்ட் என்ன கொடுக்க போறோன்றது ப்ராபபிலிட்டி கொடுக்க போறேன். லிசன், இங்க எப்படி வந்து இப்ப நம்ம சால்வ் பண்ணதுல டிவைடட் பை 10 போடுறோம் லாஸ்டா, அங்க அதே மாதிரி இன்டு ப்ராபபிலிட்டி பண்ணணும். ஐ ரிப்பீட் இங்க இதே மாதிரி இங்க எப்படி இது போட்டுட்டு சம்மேஷன் டிவைடட் பை 10 போடுறோமா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா, இதே வந்து ஃபியூச்சர் டேட்டா வந்து ப்ராபபிலிட்டி இன்டு x மைனஸ் எக்ஸ் பார் y மைனஸ் y பார். பக்கா போடுவீங்களா? எஸ் சார். ஓகே சார், வெரி குட் சார். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன்லாம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் டுமாரோ வி கேன் ஸ்டார்ட். டுமாரோ இல்லை, டுடே நைட்டு. இன்னைக்கு நைட் கிளாஸ் இருக்கு. சண்டே ஞாபகம் இருக்கா? சண்டே 2 செஷன்ஸ். சண்டே 2 செஷன். ஆல்ரெடி விட்டு போன 2 கிளாஸ் பார்த்துடலாம்னு நினைச்சேன். இல்ல, ஆல்ரெடி 2 கிளாஸ் இருக்குல்ல சார், அதை பார்த்துடலாம்னு நினைச்சேன். அது நீங்க இப்பத்துல இருந்து நைட் 8 வரைக்கும் 12 ஹவர்ஸ் இருக்கு இன்னும், அதுல பாருங்க. ரெக்கார்டட் செஷன் நீங்க 1.5 வச்சு பார்த்தா கூட புரியும். நான் வேற இழுத்து தான் பேசுவேன், மேலமா தான் பேசுவேன், வேற பொறுமையா தான் பேசுவேன். ஓகேவா? பட் கான்செப்ட் புரியலன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து எனக்கு 1.5 பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க, ஸோ தட் எனக்குமே தெரியும் 1.5 பார்த்தா புரியுதா இல்லையான்றது. ஓகேவா? ஓகே ஓகே. சரி, ஓகே, வி கேன் வைண்ட் அப் நவ். யாராச்சும் டவுட் இருக்கா? யாராச்சும் டவுட் இருந்தா கேட்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல சார். டவுட் இல்லையா? ஷால் வி வைண்ட் அப்? சரி, ஓகே. நான் டெஸ்ட் கொஸ்டின் இந்த குரூப்ல போஸ்ட் பண்றேன் 2 minutesல. ஓகே, ஷால் வி வைண்ட் அப்? சார். நல்ல டெஸ்ட் எழுதுங்க. 2 கொஸ்டின் தான் கொடுக்க போறேன். பட் ஐ நீட் 100% அக்யூரேட் ஆன்சர். பை எழுதிட்டு எனக்கு 8:30க்கு ஷார்ப்பா அப்டேட் பண்ணும்.